மேலும் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், சொர்க்கவாசிகள் தமக்கு மேலேயுள்ள சிறப்பு அறைகளில் வசிப்பவர்களை அடிவானில் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பயணிக்கிற ஒளிரும் நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று ஆர்வத்துடன் பார்ப்பார்கள். தகுதியில் தமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வை கண்டு ஏக்கம் கொண்டுதான் அப்படி பார்ப்பார்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவை நபிமார்களின் தங்குமிடங்கள் தானே, மற்றவர்கள் அவற்றை அடைய முடியாதுதானே என்று கேட்டனர். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், இல்லை, என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, அங்கே தங்குபவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மையாளர்கள் என முறையாக ஏற்றுக்கொண்ட மக்களே ஆவார் என்று பதிலளித்தார்கள். என் சமுதாயத்தாரில் என்னை ஆழமாக நேசிப்போரில் சிலர் எனக்கு பின் தோன்றுவார்கள். அவர்களில் ஒருவர் என்னை பார்க்க வேண்டுமே என்பதற்காக தம் குடும்பத்தாரையும் செல்வத்தையும் கூட தியாகம் செய்ய விரும்புவார். மேலும் சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கத்தில் உள்ள சந்தையும் அதில் சொர்க்கவாசிகள் அடைந்து கொள்ளும் அருட்கொடையும் அலங்காரமும். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், சொர்க்கத்தில் மக்கள் ஒன்று கூடும் சந்தை ஒன்று உண்டு. அங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொர்க்கவாசிகள் வருவார்கள். அப்போது வட பருவக்காற்று வீசி அவர்களுடைய முகங்களிலும் ஆடையிலும் கஸ்தூரி மண்ணை வாரி போடும். உடனே அவர்கள் மென்மேலும் அழகும் பொலிவும் பெறுவார்கள். பிறகு அழகும் பொலிவும் அதிகமாக பெற்ற நிலையில் அவர்கள் தாங்கள் துணைவியாரிடம் திரும்பி செல்வார்கள். அப்போது அவர்களிடம் அவர்களுடைய துணைவியர், எங்களிடமிருந்து சென்ற பின்னர் கூடுதலான அளவும் பொலிவும் பெற்று விட்டீர்களே என்று கூறுவர். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நாங்கள் சென்ற பிறகு நீங்களும் தான் கூடுதலான அழகும் பொலிவும் பெற்றிருக்கிறீர்கள் என்று கூறுவார்.